தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். சிஸ்டமேட்டிக் பைபிள் ஸ்டடி மற்றும் எக்ஸோடஸ் டிவியின் வாயிலாக இணைந்து நடத்தக்கூடிய இந்த வகுப்புகளுக்கு, குறிப்பாக இந்த 4ஆம் அமர்வுக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். கடந்த 3 அமர்வுகளில் 6 விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இன்ட்ரோடக்ஷன் டு த நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாட்டின் அறிமுகம் என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்தித்து வருகிறோம். கடந்த 3 அமர்வில் நாம் சிந்தித்த விஷயங்கள் என்ன என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இந்த 4வது அமர்வுக்கான விஷயங்களை நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக புதிய ஏற்பாடு என்ற வார்த்தையினுடைய தோற்றமும் அர்த்தமும் என்கின்ற தலைப்பை நாம் படித்தோம். இரண்டாவதாக பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையே காணப்படுகின்ற உறவு முறைகள் அல்லது ஒற்றுமைகள் என்ன என்பதை நாம் பார்த்தோம். 3வது தலைப்பில் புதிய ஏற்பாட்டுக்கான தேவனுடைய ஆயத்தம் எப்படி இருந்தது என்பதை நாம் சிந்தித்தோம். 4வதாக இந்த புதிய ஏற்பாட்டு காலகட்டங்களில் காணப்பட்டதான மத சம்பந்தப்பட்ட உலகம் என்கின்றதான தலைப்பில் நாம் சிந்தித்தோம். 5வதாக இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் எவ்வாறு சேகரிக்கப்பட்டு வரிசைப்படுத்தப்பட்டன என்கின்ற விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டோம். 6வதாக புதிய ஏற்பாட்டு புத்தகத்தினுடைய அல்லது புத்தகங்களுடைய முக்கியத்துவத்தை ஒரு மேற்பார்வையிடல் என்கின்ற தலைப்பில் 4 வார்த்தைகளை நாம் சிந்தித்தோம். அதாவது வெளிப்படுத்தப்படுதல், வெளிப்படுத்துதல், அந்த 4 பிரிவுகளுக்கும் 4 அந்த கருப்பொருள் வார்த்தைகளை நாம் சிந்தித்தோம். அடுத்து பறைசாற்றுதல், அடுத்ததாக விளக்கம், அடுத்து முற்று பெறுதல் என்று நாம் சிந்தித்தோம். சரி, இந்த 4வது அமர்வில் 7 மற்றும் 8வது தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அந்த 7வது தலைப்பு என்ன என்று கேட்டால், இந்த புதிய ஏற்பாட்டினுடைய ஆசிரியர்கள் அல்லது எழுத்தாளர்கள். சரி, இந்த தலைப்பை நாம் சிந்திக்க இருக்கிறோம். 8வதாக புதிய ஏற்பாட்டினுடைய பிரிவுகள் என்னென்ன, அதை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது, ஏன் அவ்வாறு பிரிக்கப்படுகிறது என்கின்ற காரணத்தை இந்த 4வது அமர்வில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சோ 2 விஷயங்களை நாம் படிக்க இருக்கிறோம். ஒன்று, புதிய ஏற்பாட்டை எழுதியிருக்கின்றதான ஆசிரியர்கள் அவர்கள் என்னென்ன புத்தகங்கள் எழுதினார்கள் என்பதையும், இரண்டாவதாக புதிய ஏற்பாட்டு புத்தகங்களுடைய பிரிவுகள் என்னென்ன என்பதையும் நாம் சிந்திக்கலாம். சரி, 7வது தலைப்பு என்ன அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு புத்தகங்களுடைய ஆசிரியர்கள். சரியா, புதிய ஏற்பாட்டின் ஆசிரியர்கள் அல்லது எழுத்தாளர்கள் என்று நாம் சொல்லலாம். நிச்சயமாக இந்த ஆசிரியர்கள், வேதத்தை எழுதின ஆசிரியர்களை எண்ணி பார்க்கும்போது நாம் ஆச்சரியப்பட தோன்றுகிறது. பொதுவாக முழு வேதாகமும் எழுதப்படுவதற்கு கிட்டத்தட்ட 1600 வருடங்கள் ஆனது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 36 to 40 ஆசிரியர்கள் இந்த வேதாகமத்தை எழுதியிருக்கிறார். அதாவது பழைய ஏற்பாடும் உள்பட நாம் புதிய ஏற்பாட்டின் ஆசிரியர்களை படிக்க இருக்கிறோம். இருப்பினும் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கற்றுக்கொள்வது அவசியம். அப்ப பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டினுடைய ஆசிரியர்கள், மொத்த ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 36 to 40 வரைக்கும் உள்ள ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார். இந்த ஆசிரியர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ளாக இருந்து அல்லது அவரால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டு அவர் என்ன வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினாரோ அல்லது என்ன இவர்கள் மூலமாக சொல்ல வேண்டும் என்று விரும்பினாரோ அவைகளை இவர்கள் மிக தெளிவாக, துல்லியமாக, எந்தவித பிழையின்றி, தவறின்றி இந்த வேதத்தை எழுதினார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த ஆசிரியர்களை பொறுத்தவரையில் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆசிரியர்கள் நாம் பார்க்கும்போது அவர்கள் வாழ்ந்த காலகட்டங்கள் வித்தியாசமானது அல்லது வேறுபட்ட காலங்களில் வாழ்ந்தார்கள். ஒருவரை ஒருவர் அவர்கள் பார்த்தது கிடையாது. என்ன எழுத போகிறார்கள் என்பதை ஒருவர் முகமுகமாய் சந்தித்தோ பேசியோ அல்லது ஒரு டிஸ்கஸ் செய்தோ, நான் இதை குறித்து எழுதுகிறேன், நீங்கள் இதை குறித்து எழுதுங்கள் என்றெல்லாம் அவர்கள் ஒரு நாளும் சந்திக்கப்பட்டு எழுதப்படவில்லை. சோ அவர்கள் வாழ்ந்த இடமும் வித்தியாசமான இடங்கள். ஏன், இந்த ஆசிரியர்களுக்கு கூட பல கண்டங்களில் வாழ்ந்தவர்கள்.
சோ ஒருவரை ஒருவர் அவர்கள் பார்க்காதவர்கள், அவர்கள் வாழ்ந்த இடங்கள் வேறுபட்ட இடங்கள், அவர்களுடைய வேலைகளும் கூட வித்தியாசப்பட்டது. அவருடைய வேலைகளும் கூட வித்தியாசமான வேலைகள். ஒருவர் அரசியல் தலைவராக இருந்திருக்கிறார், ஒருவர் மருத்துவராக இருந்திருக்கிறார், ஒருவர் ராஜாவாக இருந்திருக்கிறார், இன்னும் சிலர் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக, இன்னும் சிலர் மீன் பிடிக்கக்கூடியவர்களாக. சோ அப்ப எழுத்தாளர்களுடைய வேலைகளும் வித்தியாசமானது. சோ இப்படி பல வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த எழுத்தாளர்கள் என்ற நிலையில் வேதத்தை பரிசுத்த ஆவியானவர் இவர்களை எழுதுவதற்கு பயன்படுத்திய போது அவர்களிடம் அவர்கள் எழுதப்பட்ட அந்த தேவனுடைய வார்த்தைகள் எங்கேயும் எந்த இடத்திலும் பிழையாகவோ அல்லது முரண்பாடுள்ள கருத்துக்களையோ அவர்கள் எழுதினதாக நாம் பார்க்க முடியாது. ஒரு கோர்வையாக, அதாவது பழைய ஏற்பாட்டில் என்னவெல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த தீர்க்க தரிசனத்தை அல்லது அந்த வசனத்தை உறுதி செய்யும்படியாக பின் வரக்கூடிய ஆசிரியர்கள் அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். சோ இதை நாம் யோசிக்கும் போது ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கிறது. சரி, இப்ப புதிய ஏற்பாட்டின் ஆசிரியர்கள் என்ற தலைப்புக்கு நாம் வரும்போது, புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 27 புத்தகங்கள் உள்ளன. அது நம்ம எல்லோரும் அறிந்ததுதான். ஆனால் இந்த 27 புத்தகங்களை எழுதிய மொத்த ஆசிரியர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 8 நபர்கள் இந்த முழு புதிய ஏற்பாட்டை எழுதினார்கள். அல்லது பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் உள்ள இந்த 27 புத்தகங்களை எழுதுவதற்கு இந்த 8 நபர்களை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்ப தேவன் அவர் பயன்படுத்துகின்ற விதமும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சாதாரண மனிதர்கள் தான், அவர்கள் ஒரு ஏழ்மையானவர்கள் தான், படிப்பறிவு இல்லாதவர்கள் தான். இருப்பினும் தேவன் எல்லோரையும் எந்தவித பாகுபாடின்றி இந்த எழுத்தாளர்களை புதிய ஏற்பாடு எழுதுவதற்கு பயன்படுத்துகிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப இந்த புதிய ஏற்பாட்டினுடைய ஆசிரியர்கள் அல்லது எழுத்தாளர்கள் மொத்தம் 8 நபர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, மத்தேயு முதல் எழுத்தாளர் யார் அப்படின்னா மத்தேயு. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா பேதுரு, யோவான் இதை எழுதியிருக்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா மார்க் என்ற எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். ஐந்தாவதாக யூதா என்ற எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். ஆறாவதாக யாக்கோபு என்ற எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். ஏழாவதாக பவுல் எழுதியிருக்கிறார். எட்டாவதாக லூக்கா எழுதியிருக்கிறார். சரி, இப்ப இந்த 8 ஆசிரியர்களும் ஒரு ஆசிரியரை தவிர, அதாவது லூக்காவை தவிர மற்ற 7 ஆசிரியர்களும் யூதர்களாக இருந்தார். இந்த லூக்கா மட்டுமே புறஜாதியான ஒரு எழுத்தாளர். சரிங்களா? ரைட். இப்ப இந்த எழுத்தாளர்களையே நான் ஒரு 3-4 கேட்டகரியா நான் பிரிக்க விரும்புறேன், நான் புரிந்து கொள்ளும் நோக்கத்திற்காக. இப்ப ஃபர்ஸ்ட் கேட்டகரியில நீங்க அந்த சார்ட்ல கூட நீங்க பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி யாரு அப்படின்னு பாருங்க. மத்தேயு, பேதுரு, யோவான். சோ 3 எழுத்தாளர்கள், மத்தேயு, பேதுரு, யோவான். இவர்களை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்? இவர்கள் யார் என்று கேட்டால், இவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்களாக இருந்தார்கள். இந்த 8 ஆசிரியர்களில் நான் சொன்ன 7 நபர்கள் யூதர்கள், ஒருவர் புறஜாதியார். அது யார் அப்படின்னா லூக்கா. சோ லூக்காவை தவிர மற்ற எல்லாரும் புறஜாதிகளாக இருந்தார். இப்ப மத்தேயு, பேதுரு, யோவான் இவர்களை நாம் எப்படி அடையாளப்படுத்துவது? இவர்கள் இயேசுவின் சீசர்கள் அல்லது இயேசுவின் அப்போஸ்தலர்களாக இருந்தார். ரைட். அடுத்த கேட்டகரியில் அடுத்த எழுத்தாளர்கள் மார்க்கு, யூதா, யாக்கோபு. மார்க்கு, யூதா, யாக்கோபு இவர்களை நாம் எப்படி அடையாளப்படுத்துவது அல்லது இந்த எழுத்தாளர்களை எப்படி நாம் அறிந்து கொள்வது என்று கேட்டால், இவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு சம்பந்தப்பட்டவர்கள். சரிங்களா? அநேக வேளைகளில் ஒரு உறவு முறையிலும் கூட சம்பந்தப்பட்டவர்கள். மேலும் ஆதி திருச்சபையில் அல்லது ஆதி சபையில் முக்கிய தலைவர்களாக பார்க்கப்பட்டவர்கள் இவர்கள். சோ ஆரம்ப கால திருச்சபையில் முக்கியமான நபர்களாக இருந்தார்கள். யார் யார்? மார்க்கு, யூதா, யாக்கோபு. சரி, மீதமுள்ள 2 எழுத்தாளர் யார் அப்படின்னா பவுலும் லூக்காவும். இப்ப பவுல் யார் என்று கேட்டால், அவருடைய அந்த எஜுகேஷன் சிஸ்டம், அவருடைய கல்வி முறையை நாம் அறிந்திருக்கிறோம்.
அவர் யூத நியாய பிரமாணத்தின்படி சகலவற்றையும் அவர் கற்றவராக கமாலியலின் பாதத்தருகே அமர்ந்து தன்னுடைய இறையியல் படிப்புகளை முடித்தவராக ஒரு வேத பண்டிதராக பவுல் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவோடு அவரோடு நேரடியாக வாழ்ந்த, அதாவது இயேசு கிறிஸ்துவோடு நேரடியாக அவர் இல்லை, இருப்பினும் அவர் சிறப்பாக தேவனால் அப்போஸ்தலனாக அவர் அழைக்கப்படுகிறார். சோ அப்படிப்பட்ட நபர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். எட்டாவதாக லூக்கா. இவர் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பார்த்ததோ சந்தித்ததோ கிடையாது. சோ இந்த 8 ஆசிரியர்கள் தான் இந்த புதிய ஏற்பாட்டின் புத்தகங்களை என்ன செய்தார்கள், எழுதியிருக்கிறார். சரி, அடுத்து இந்த 8 எழுத்தாளர்கள் என்னென்ன புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக வரக்கூடிய எழுத்தாளர் மத்தேயு. சரி, மத்தேயு எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்? ஒரு புத்தகம். என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம். இரண்டாவது மார்க். மார்க் என்ற எழுத்தாளர், இவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். என்ன புத்தகம்? மார்க்கு எழுதின சுவிசேஷம். அடுத்து மூன்றாவது எழுத்தாளர் லூக்கா. இந்த லூக்கா 2 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். சரிங்களா? லூக்கா 2 புத்தகங்கள். என்னென்ன? லூக்கா எழுதின சுவிசேஷமும் அப்போஸ்தலருடைய நடபடிகளும், அதாவது சபையின் சரித்திரம் என்று அழைக்கிறோம் அல்லவா? சோ லூக்கா எழுதின சுவிசேஷமும் அப்போஸ்தலருடைய நடபடிகளும் லூக்காவினால் எழுதப்பட்டது. நான்காவது எழுத்தாளர் யோவான். யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான். இந்த யோவான் 5 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். என்னென்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 1, 2, 3 யோவான், அதாவது அவருடைய நிருபங்கள். கடைசியாக ஒரு தீர்க்க தரிசன புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷம். இந்த 5 புத்தகங்களை யோவான் எழுதியிருக்கிறார். அடுத்த 5வது எழுத்தாளர் பேதுரு. இந்த பேதுரு 2 நிருபங்கள் எழுதியிருக்கிறார், 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். என்னென்ன? 1 பேதுரு, 2 பேதுரு. சோ நான் பேசுவதை கவனித்துக் கொண்டே அதுல வரக்கூடிய அந்த சார்ட்ல நீங்க பார்க்கலாம். அடுத்து 6வது எழுத்தாளர் யாக்கோபு. இந்த யாக்கோபு ஒரு புத்தகத்தை, ஒரு நிருபத்தை எழுதியிருக்கிறார். அது என்ன? யாக்கோபினுடைய நிருபம். அடுத்து 7வது எழுத்தாளர் யூதா. இந்த யூதாவும் கூட ஒரு புத்தகம், ஒரு நிருபத்தை எழுதியிருக்கிறார். அது எப்படி அறியப்படுகிறது? யூதாவின் நிருபம். ஓகே. கடைசியாக அப்போஸ்தலனாகிய பவுல். பவுல் மீதமுள்ள 14 புத்தகங்களை எழுதியிருக்கிறார், அதாவது எபிரேயரையும் சேர்த்து. போன வகுப்புல கூட நாம் சிந்தித்தோம், இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் எவ்வாறு சேகரிக்கப்பட்டன என்கின்ற தலைப்பில். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம், யாக்கோபு, பேதுரு போன்ற நிருபங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தாமதமாகின என்று நாம் சிந்தித்தோம். த கவுன்சில் ஆஃப் கார்த்தேஜ் 397 கிபி. இந்த கார்த்தேஜில் நடந்த இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் தான் இது ஃபைனலைஸ் பண்ணப்பட்டது, முடிவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்ன காரணம் என்றால், ஒவ்வொரு புத்தகத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. எபிரேயரை சேர்த்துக்கொள்ள தாமதித்ததனுடைய காரணம் அதனுடைய எழுத்தாளர் யார் என்று தெரியவில்லை. அடுத்து பேதுருவை ஏற்றுக்கொள்வதற்கு தாமதமானதற்கு காரணம் அதனுடைய மொழி நடை, அதாவது 1 பேதுருவுக்கும் 2 பேதுருவுக்கும் இடையே இருந்ததான மொழி நடை வித்தியாசமாக இருந்தது. சோ இப்படி ஒவ்வொரு புத்தகத்தை அவர்கள் சேர்ப்பதற்கு காலதாமதம் செய்தது சில விஷயங்களுக்காக. சோ அந்த விதத்தில் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் பவுல் எழுதினார் என்று நாம் ஏற்றுக்கொண்டால், பவுலுடைய மொத்த நிருபங்கள் 14. There are 14 epistles were written by Apostle Paul. பவுலினால் 14 நிருபங்கள் எழுதப்பட்டது. என்னென்ன? ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசேயர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எபிரேயர். சோ 14 நிருபங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலினால் எழுதப்பட்டது. ரைட். இதுதான் இந்த புதிய ஏற்பாட்டை எழுதியதான எழுத்தாளர்களும் அவர்கள் எழுதிய புத்தகங்களும். சரி, அப்ப 8 ஆசிரியர்கள்ல அதிகமான புத்தகங்களை எழுதுவதற்கு தேவன் பயன்படுத்திய நபர் யார் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல். 14 நிருபங்கள். அடுத்ததாக யோவானை அதிகமாக பயன்படுத்துகிறார்,
அவர் 5 எழுதியிருக்கிறார், 5 புத்தகங்கள். அடுத்து பேதுரு, அடுத்து மற்ற ஆசிரியர்கள் ஒவ்வொரு புத்தகம் எழுதியிருக்கிறார். சரி, இந்த ஆசிரியர்கள் எழுதப்பட்ட இந்த புத்தகங்களும் அதாவது பலவிதமான சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல பரிசுத்த ஆவியானவர் இவர்களை எழுதுவதற்கு அந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை, அந்த சத்தியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். சரி, இந்த எழுத்தாளர்கள் எழுதின இந்த புதிய ஏற்பாடு புத்தகங்கள் முழுவதும் வெறும் 55 அல்லது 60 ஆண்டுகளுக்குள்ளே எழுதப்பட்டு முடிந்தன. இப்ப நான் முன்னாடியே நான் சொன்னேன், பழைய ஏற்பாட்டையும் நாம் இணைத்தால் மொத்த வருடங்கள் கிட்டத்தட்ட 1600 2000 வருடங்கள் வருகிறது. ஆனால் இந்த புதிய ஏற்பாடு மட்டும் எழுதுவதற்கு வெறும் 60 ஆண்டுகள் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. சரி, இப்ப கிபி கிறிஸ்து பிறந்ததற்கு பின் கிபி 45 கிபி 100க்கு உள்ளாக இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் எழுதி முடிக்கப்பட்டன. நேத்து கூட நம்ம அந்த போன வீடியோவில் நம்ம படிச்சோம், புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை எவ்வாறு சேகரித்தார்கள், எவ்வாறு அது நிறைவு பெற்றது என்றால் இட் கோஸ் அப் டு த 4th century, 4வது நூற்றாண்டு வரைக்கும் அது செல்லுகிறது. எது தேவனால் கொடுக்கப்பட்டது, இது உண்மையிலே நாம் அங்கீகரிக்க வேண்டுமா, இதை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா, புதிய ஏற்பாட்டு புத்தகங்களாக நாம் சேர்த்துக் கொள்ளலாமா என்கின்றதான விஷயங்கள் கிட்டத்தட்ட 3-4 நூற்றாண்டுகள் வரை காலம் எடுத்துக்கொண்டது அதை ஃபைனலைஸ் பண்ணுவதற்கு. ஆனால் இந்த புதிய ஏற்பாடு புத்தகங்கள் எழுதி முடிப்பதற்கு வெறும் 60 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இதுதான் 7வது தலைப்பின் கீழ் வரக்கூடிய விஷயங்கள், புதிய ஏற்பாட்டின் ஆசிரியர்கள் அல்லது எழுத்தாளர்கள். மொத்தம் 8 ஆசிரியர்கள் இதை எழுதியிருக்கிறார்கள். யார் யார் என்பதை பார்த்தோம், அவர்கள் என்னென்ன புத்தகங்களை எழுதினார்கள் என்பதையும் நாம் பார்த்தோம். 8வது தலைப்புக்குள்ளாக நாம் செல்லலாம். அந்த 8வது தலைப்பு என்ன அப்படின்னா, த டிவிஷன்ஸ் ஆஃப் தி நியூ டெஸ்டமென்ட், புதிய ஏற்பாட்டினுடைய பிரிவுகள். புதிய ஏற்பாட்டினுடைய பிரிவுகள். சரி, இந்த புதிய ஏற்பாட்டின் பிரிவுகளை நான் 3 விதத்தில் உங்களோடு சொல்ல நான் விரும்புகிறேன். பொதுவாகவே புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு 4 பிரிவுகள் ஞாபகத்திற்கு வரும். முதல் பகுதியாக நற்செய்தி நூல்கள் என்று நாம் பிரிப்போம், அடுத்ததாக சபையின் சரித்திரம் என்று நாம் அழைப்போம், அடுத்து நிருபங்கள் என்று அழைப்போம், அதைத் தொடர்ந்து தீர்க்க தரிசன புத்தகம் என்று அழைப்போம். இதுதான் சரியானதும் கூட, இதுதான் உலக அளவில் பரந்த அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அவுட்லைனாக அல்லது ஒரு பிரிவாக இருக்கிறது. ஆனால் இது போக இன்னும் சிலர் அவர்களுடைய அந்த புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் இதை வெவ்வேறு விதங்களாக என்ன செய்யறாங்க, பிரிக்கிறாங்க. அந்த பிரிவுகள் என்னென்ன என்பதை நாம் காணலாம். முதலாவது, சிலர் இதை 3 பிரிவாக பிரிப்பார்கள். அதை எப்படி பிரிக்கிறார்கள் என்று கேட்டால், அதாவது சரித்திர புஸ்தகங்கள் என்று பிரிப்பார்கள். சரித்திர புஸ்தகங்கள், கவனமாக கேளுங்கள், சரித்திர புஸ்தகங்கள். இந்த சரித்திர புஸ்தகங்களில் 5 புத்தகங்கள் அடங்குகிறது. என்னென்ன? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மற்றும் அப்போஸ்தலருடைய நடபடிகள். 4 சுவிசேஷ நூல்களும் அப்போஸ்தலருடைய நடபடிகளும் அதை இணைக்கிறார். சரியா? ஏனென்றால் அதுவும் சரித்திரத்தில் நடந்த வரலாறாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது சரித்திரம், சபை ஆரம்பிக்கப்பட்டது சரித்திரம், சபையில் நடந்த நிகழ்வுகள் சரித்திரம். எனவே சரித்திர புத்தகங்கள் என்கின்ற தலைப்பில் இந்த 5 புத்தகங்கள் இணைக்கப்படுகிறது. இரண்டாவது எப்படி பிரிக்கிறார்கள்? நிருபங்கள் என்று பிரிக்கிறார். அந்த நிருபங்கள் பொதுவாக பவுல் மற்றும் பொதுவான நிருபங்கள், அதாவது பவுலின் மற்றும் பொதுவான நிருபங்கள் என்று பிரிக்கப்படுகிறது. சரிங்களா? ரைட். நிருபங்கள் என்பது கடிதங்கள் என்று அர்த்தம் வருகிறது. இந்த பிரிவினுடைய விளக்கங்களை நாம் அடுத்த அமர்வில் நாம் என்ன செய்யலாம், நாம் கற்றுக்கொள்ளலாம். பட் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்வதற்காக, இந்த பிரிவுகளை புரிந்து கொள்வதற்காக சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, அப்ப சரித்திர புஸ்தகம் இது முதல் பிரிவு. இரண்டாவது பிரிவு பாத்தீங்கன்னா நிருபங்கள். அந்த நிருபங்கள் பாத்தீங்கன்னா
ஆரம்ப நாட்களில், அதாவது பவுலினுடைய அந்த மிஷனரி பயணத்தின் போது பல நூல்கள் எழுதப்பட்டது. இப்ப குறிப்பாக கலாத்தியர், 1-2 தெசலோனிக்கேயர், 1-2 கொரிந்தியர் மற்றும் ரோமர் போன்றவைகள் எல்லாம் அவருடைய ஆரம்ப மிஷனரி பயணத்தின் போது எழுதப்பட்டது. அடுத்து பவுல் எருசலேமில் கைது செய்யப்பட்ட பின்பு, அவருடைய முதல் சிறையிருப்பிலிருந்து 4 நூல்களை எழுதுகிறார். அது என்னென்ன? கொலோசையர், எபேசியர், பிலிப்பியர் மற்றும் பிலமோன். அடுத்து சில நாள் கழித்து அவர் விடுதலையாக்கப்படுகிறார். அப்படி அவர் விடுதலையான பின்பு 1 தீமோத்தேயு மற்றும் தீத்து போன்ற நிருபங்களை எழுதுகிறார். திரும்பவும் அவர் 2ஆம் முறை சிறைக்கு அவர் அனுப்பப்படுகிறார். அப்போது 2 தீமோத்தேயுவை எழுதுகிறார். அதைத் தொடர்ந்து யாக்கோபு, அதாவது யூதா, 1-2 பேதுரு, 1-2-3 யோவான் போன்ற பொதுவான நிருபங்களும் எழுதப்படுகிறது. இது 2வது பிரிவு. 3வது தீர்க்க தரிசன புத்தகம். அதற்கு பேர் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம். சரிங்களா? அப்ப யாரும் கன்ஃபியூஷன் ஆயிர வேண்டாம். முதல் பிரிவாக அநேகர் எப்படி பிரிக்கிறாங்கன்னா 3 பிரிவுகள். அந்த சார்ட்ல கூட நீங்க பார்க்கலாம். 1 சரித்திர புஸ்தகங்கள், அதுல 5. 2வது நிருபங்கள், அதுல 21. கடைசியாக தீர்க்க தரிசன புத்தகம், அது வெளிப்படுத்தின விசேஷம் 1. ஆக மொத்தம் 27 புத்தகங்களாக பிரிக்கிறார். சரி, வேறு ஒரு பிரிவை நாம் கற்றுக்கொள்ளலாம். சிலர் இந்த புதிய ஏற்பாட்டை 4 பிரிவுகளாக வரிசைப்படுத்துகிறார் அல்லது 4 பிரிவுகளாக பிரிக்கிறார். எப்படி அல்லது எதன் அடிப்படையில் இந்த 4 பிரிவாக பிரிக்கிறார்கள் என்று கேட்டால், சரித்திரத்தின் அடிப்படையில். சரியா? அக்கார்டிங் டு த ஹிஸ்டரி, சரித்திரத்தின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. 2வது பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு த டாக்ட்ரின், உபதேச ரீதியின் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது. 3வது பாத்தீங்கன்னா ஒரு தனி நபர் என்ற நிலையில், தனிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் எந்தெந்த புத்தகங்கள்லாம் எழுதப்பட்டதோ அதெல்லாம் அந்த கேட்டகரியில் வைக்கிறாங்க. கடைசியாக தீர்க்க தரிசன புத்தகங்கள். சோ தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது. சோ 1 சரித்திரத்தின் அடிப்படை, 2வது உபதேசத்தின் அடிப்படை, 3வது தனி நபர் என்ற நிலையின் அடிப்படை, 4வது தீர்க்க தரிசனத்தின் அடிப்படை. இந்த அடிப்படைகளை மையமாக வைத்து புதிய ஏற்பாட்டை 4 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். சரி, இந்த பிரிவில் என்னென்ன வருகிறது என்பதை பார்ப்போம். முதல் பிரிவு சரித்திர புஸ்தகங்கள். என்னென்ன? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலருடைய நடபடிகள். இவைகள் எல்லாம் சரித்திரத்தை மையமாக வைத்து அல்லது சரித்திரத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டதால் இது இந்த பிரிவில் சேர்க்கப்படுகிறது. மத்தேயு முதல் யோவான் வரைக்கும் உள்ள அந்த சுவிசேஷ நூல்கள் அல்லது நற்செய்தி நூல்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, வாழ்க்கை, வரலாற்றை கூறுகிறது. அப்போஸ்தலருடைய, அதாவது அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை போன்றவற்றை குறித்தும் கூறுகிறது. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் சபையினுடைய தொடக்கம், அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய விரிவாக்கம், அடுத்த அப்போஸ்தலருடைய செயல்பாடுகள் என்ன என்பதை கூறுகிறது. ஓகே, 2வது பிரிவு உபதேசம் என்கின்றதான பிரிவு. உபதேசம். இந்த உபதேசத்தில் பாத்தீங்க அப்படின்னா ரோமர் அதுல அந்த பகுதியில வரும். சரியா? ரோமர். அடுத்து 1-2 கொரிந்தியர், 1-2 கொரிந்தியர். அடுத்து கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், 1-2 தெசலோனிக்கேயர், எபிரேயர், யாக்கோபு, 1-2 பேதுரு, 1 யோவான், யூதா. இந்த 15 புஸ்தகங்கள், சரியா? இந்த 15 புக்ஸ், 15 புத்தகங்கள் உபதேசத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டதால் இவை உபதேச பகுதியில் சேர்க்கப்பட்டது. 3வது பிரிவு தனி நபர்களுக்கான உபதேச புத்தகம். அதை நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. தனி நபர்களுக்கான உபதேச புஸ்தகங்கள் என்னென்ன? தீமோத்தேயுவுக்கு எழுதின 2 நிருபங்கள், 1-2 தீமோத்தேயு, அப்புறம் பாத்தீங்கன்னா தீத்து, அப்புறம் பிலமோன் என்கின்ற தனிப்பட்ட நபர், அப்புறம் பாத்தீங்கன்னா 2-3 யோவான். இந்த 2 யோவான்ல பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுக்கு என்ற ஒரு முகவரியை சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 3 யோவான்ல ஒரு தனிப்பட்ட நிலையில் இருந்ததான காயு, அதாவது மூப்பராக இருந்த காயுவுக்கு எழுதப்பட்டது. சோ
இதன் அடிப்படையில் தனி நபர்களுக்கான உபதேச புஸ்தகம் என்கிற பிரிவில் இதை சேர்த்தார். கடைசியாக தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், இதுல வெளிப்படுத்தின விசேஷம் தீர்க்க தரிசனத்தின் வகையில் வருவதால் இதை தீர்க்க தரிசன பகுதியில் சேர்த்தார். ஓகே, இதுதான் இரண்டாவது பிரிவு. இப்ப எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது பொதுவான பிரிவுகள் எத்தனை அப்படின்றத பார்க்கலாம். இந்த புதிய ஏற்பாட்டை 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். இதைத்தான் நாமும் விசுவாசிக்கிறோம். அநேகர் இதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஏனென்றால் நேற்று கூட நான் அந்த ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வாழ்க்கை வரலாறு, அந்த பதிவுகளை கொண்ட சுவிசேஷங்கள் முதலில் வருகிறது. இரண்டாவது, எவ்வாறு அந்த சுவிசேஷம் பரவியது என்பதை விளக்க அப்போஸ்தலருடைய நடபடியில் இருக்கிறது. மூன்றாவது, அந்த சபைக்கு அவர் கொடுத்ததான சத்தியத்தின் அடிப்படையில் சபை எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது, எவ்வாறு போதித்தார்கள் என்கின்ற விஷயம் மூன்றாவது வருகிறது. கடைசியாக இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையோடு இந்த புத்தகம், புதிய ஏற்பாட்டு புத்தகம் நிறைவு பெறுகிறது என்று நாம் சிந்தித்தோம். சரி, இந்த 4 பிரிவுகள் என்னென்ன என்று கேட்டால், முதல் பிரிவு நற்செய்தி நூல்கள். சரியா, நற்செய்தி நூல்கள். இந்த நற்செய்தி நூல்கள்ல எத்தனை புத்தகங்கள் அப்படின்னா 4 புத்தகங்கள். ஒன்று மத்தேயு, இரண்டாவது மார்க்கு, மூன்றாவது லூக்கா மற்றும் யோவான். இந்த 4 புத்தகங்களும் சுவிசேஷ நூல்கள் அல்லது நற்செய்தி நூல்கள் என்ற பிரிவின் கீழ் வருகிறது. இரண்டாவது பிரிவு வரலாற்று புத்தகம். சரிங்களா, வரலாற்று புத்தகம். வரலாற்று புத்தகத்துல ஒரு புத்தகம் வருகிறது. அது என்ன அப்படின்னா அப்போஸ்தலருடைய நடபடிகள். அதற்கு மற்றொரு பெயரும் உண்டு, சபையின் சரித்திரம். இப்ப முதல் 4 நூல்கள் நற்செய்தி நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா சுவிசேஷமாக அல்லது நற்செய்தியாக வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலிருந்து பரமேறுதல் வரைக்கும் இந்த 4 புத்தகங்கள் 4 கோணங்களில் எடுத்து கூறுவதால் இவை நற்செய்தி நூல்கள் என்று அழைக்கப்பட்டன. இரண்டாவது, வரலாற்று புத்தகம் என்று இது ஏன் அழைக்கப்படுகிறது என்று கேட்டால், முதலாக தேவன் அவர் செய்த வாக்குத்தத்தத்தின்படி மத்தேயு 16:16 படி புதிய ஏற்பாட்டினுடைய சபை முதலாக இங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கப்படுகிறதையும், அந்த அப்போஸ்தலர்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள், பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறு கிரியை செய்தார் என்பதை விளக்கக்கூடிய ஒரு வரலாற்றாக அல்லது ஒரு சரித்திரமாக இருப்பதால் இந்த 2வது பிரிவு சரித்திர புஸ்தகம் அல்லது வரலாற்று நூல் என்று பிரிக்கப்படுகிறது. மூன்றாவது, நிருபங்கள் என்கின்றதான 3வது பிரிவு வருகிறது. மொத்த நிருபங்கள், வேதத்தில் மொத்த நிருபங்கள் 21. There are 21 epistles. சரியா, 21 நிருபங்கள். இந்த 21 நிருபங்களை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று பவுலின் நிருபங்கள் என்று பிரிக்கலாம், மற்றொன்று பொதுவான நிருபங்கள் என்று பிரிக்கலாம். இதற்கான அர்த்தம் எப்படி வருகிறது என்பதை நாம் கவனிக்கலாம். Why it is called Pauline letters or Pauline epistles? ஏன் இந்த நிருபங்கள் பவுலின் நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது? சரி, நீங்க கன்ஃபியூஷன் ஆயிருக்க மாட்டீங்க நான் நினைக்கிறேன். கவனிங்க. ஒன்று, முதல் பிரிவு என்ன? நற்செய்தி நூல்கள், அதுல 4. இரண்டாவது சபையின் சரித்திரம் அல்லது வரலாற்று நூல், அதுல எத்தனை? ஒரு புத்தகம். அது என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள். இப்போது நாம் 3வது பிரிவுக்குள்ளாக இருக்கிறோம். சரியா, ரைட். இந்த 3வது பிரிவு நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது. மொத்த நிருபங்கள் எத்தனை? 21 நிருபங்கள். இந்த நிருபங்களை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று பவுலின் நிருபங்கள், இன்னொன்று பொதுவான நிருபங்கள். சரி, இப்ப பவுலின் நிருபங்கள் எத்தனை? மொத்தம் எத்தனை அப்படின்னா எபிரேயரையும் சேர்த்து 14. அதை நாம் இப்படி கூட சொல்லலாம், 13 + 1 = 14. 13 என்பது அது பவுல் எழுதியிருக்கிறார் என்பதற்கான வசன ஆதாரத்தோடு அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் எபிரேயரில் அவர் பெயர் இல்லை. ஒருவேளை எபிரேயரை பவுல் எழுதினார் என்று நீங்கள் விசுவாசித்தால், நம்பினால் 14 நிருபங்கள் பவுலினால் எழுதப்பட்டது.
மீதமுள்ள 7 நிருபங்கள் பொதுவான நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? சரி, இப்ப இந்த பவுலின் நிருபங்கள் இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்லலாம். ஏன் இந்த 14 நூல்களும் நிருபங்களும் பவுலின் நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது என்று கேட்டால், இதை எழுதியவர் யார் என்றும் யாருக்கு எழுதுகிறார் என்றும் மிக தெளிவாக வேதத்தில் முதல் பகுதிகளில் சொல்லப்படுகிறது. பொதுவாக இந்த எழுத்தாளரை குறித்து நாம் படிக்கும் போது இதை எழுதியவர் யார் என்று அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் போது 2 ஆதாரங்களை நாம் பார்ப்பது வழக்கம். ஒன்று உள்ளான ஆதாரம், அதை இன்டர்னல் எவிடன்ஸ் என்று சொல்லுவோம். உள்ளான ஆதாரம் என்பது வேதத்தில் இருந்தே, ஒருவேளை அந்த பகுதியில் இருந்து சொல்லப்பட்டிருக்க வேண்டும், அல்லது வேதத்தின் மற்ற பகுதிகளில் இவர் பெயர் வந்திருக்க வேண்டும். இன்னொன்று எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ், அதாவது புறம்பான ஆதாரங்கள் என்று சொல்லுவோம். அப்படி என்றால் வேதத்திற்கு வெளியே அன்றைய நாட்களில் வாழ்ந்த சபை பிதாக்கள் அல்லது மற்ற ஆசிரியர்கள் அல்லது மற்ற எழுத்தாளர்கள் இவரை குறித்து சொல்லியிருக்க வேண்டும். அதுதான் வெளிப்படையான ஆதாரம். சரி, அப்ப இவைகள் பவுலின் நிருபங்கள் என்று ஏன் அழைக்கப்படுகிறது என்று கேட்டால், தான் யார் என்பதையும் அல்லது இந்த நிருபத்தை எழுதியது யார் என்றும் யாருக்கு எழுதப்பட்டது என்கின்றதான ஃபுல் டீட்டெயில் அல்லது கரெக்ட் டீட்டெயில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவைகள் பவுலின் நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது there is a particular address. ஒரு குறிப்பிட்ட சபைக்கோ ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ பவுல் பெயர்களை பயன்படுத்தி சொல்லி, நான் இந்த சபைக்கு எழுதுகிறேன் அல்லது இந்த நபருக்கு எழுதுகிறேன் என்று அவர் சரியான முறையில் பெயரை குறிப்பிடுகிறார். இப்ப உதாரணமா பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது என்ன சொன்னார்? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாவது நிருபம். ஒருவேளை எபேசு சபைக்கு எழுதுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அங்கே என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்திலே வாழ்கின்றதான விசுவாசிகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. ஒருவேளை கொரிந்திய பட்டணத்தில் வாழக்கூடிய விசுவாசிகளுக்கு எழுதும் போது என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்ட அல்லது விசுவாசிகளுக்கு எழுதுகிறதாவது. அப்ப பவுல் தன்னுடைய பெயரையும் யாருக்கு எழுதுகிறார் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இவைகள் பவுலின் நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, 2வது கேட்டகரி பொதுவான நிருபங்கள். ஆங்கிலத்தில் ஜெனரல் எபிசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, why it is called general epistles? ஏன் இவைகள் பொதுவான நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது? ஏனென்றால் இது ஒரு குறிப்பிட்ட சபைக்கோ, கவனிங்க பிளீஸ், ஒரு குறிப்பிட்ட சபைக்கோ ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ எழுதப்படாமல் பொதுவான முறையில் எழுதப்பட்டிருக்கிறது. கவனிச்சீங்களா? there is no particular address. ஒரு குறிப்பிட்ட சபைக்கோ குறிப்பிட்ட நபருக்கோ இது எழுதப்படாததால் இவைகள் பொதுவான நிருபங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சரி, இப்ப பவுலின் நிருபங்கள் என்னென்ன? அதை நான் சொன்னேன். 14 நிருபங்கள் எபிரேயரையும் சேர்த்து. ரோமர், 1-2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசேயர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, அப்புறம் பாத்தீங்கன்னா தீத்து, பிலமோன், 13+1 எபிரேயர். சோ இவைகள் எல்லாம் பவுலின் நிருபங்கள். பொதுவான நிருபங்கள் என்னென்ன? அது எதிலிருந்து ஆரம்பிக்கிறது? யாக்கோபில் இருந்து ஆரம்பிக்கிறது. சரியா? யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா போன்ற நிருபங்கள் எல்லாம் பொதுவான நிருபங்கள். சரிங்களா? இது 3வது பிரிவு. சரி, அடுத்து இந்த பவுலின் நிருபங்களையே கவனிங்க. இந்த பவுலின் நிருபங்களையே 3 விதங்களாக பிரிக்கலாம். எப்படி? ஒன்று சிறை நிருபங்கள் அல்லது சிறைச்சாலை நிருபங்கள், பிரிசன் எபிசல்ஸ். ஏன் இவை சிறை நிருபங்கள் அல்லது சிறைச்சாலை நிருபங்கள் என்று அழைக்கப்படுகின்றன என்று கேட்டால், பவுல் ரோம் சிறையில் இருந்து கொண்டு அல்லது பவுல் ரோம் சிறையில் இருக்கும்போது அங்கிருந்து சில கடிதங்கள் எழுதப்பட்டதால் இவை சிறை நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அந்த சிறை நிருபங்கள் 4. என்னென்ன? எபேசியர், பிலிப்பியர், கொலோசேயர் மற்றும் பிலமோன். இந்த 4 நிருபங்கள் சிறைச்சாலை நிருபங்கள்
அல்லது சிறை நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது. காரணம் என்ன? He is written from the prison, Roman imprisonment. அவர் ரோம் சிறையிலிருந்து எழுதினார். இரண்டாவது பவுலின் நிருபத்தை ஒன்று சிறைச்சாலை நிருபங்கள்னு பிரிக்கலாம், இரண்டாவது போதக நிருபங்கள் என்று பிரிக்கலாம். ஆங்கிலத்தில் பாஸ்டரல் எபிசல்ஸ், போதக நிருபங்கள். அது என்னென்ன? 3 புத்தகங்கள், 1, 2 தீமோத்தேயு மற்றும் தீத்து. போதகர்கள் என்ற நிலையில் அல்லது ஊழியர்கள் என்ற நிலையில் சபையினுடைய பங்களிப்பு, சபையை எவ்வாறு பராமரிப்பது, சபையினுடைய சூழ்நிலைகள் என்ன, சபையில் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், சபை என்பது என்ன, சபையில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களுடைய வேலைகள் என்ன, அவருடைய பொறுப்புகள் என்ன, சோ இவைகளை குறித்து அந்த போதகர்களுக்கென்று சிறப்பான முறையில் தீத்து மற்றும் தீமோத்தேயு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு எழுதப்பட்டதால் இந்த 3 நிருபங்கள் போதக நிருபங்கள் என்று அழைக்கப்பட்டன. ஓகே, அடுத்து 4வது பிரிவு தீர்க்க தரிசன புத்தகம். இது எத்தனை? 1. அது என்ன? வெளிப்படுத்தின விசேஷம். சரி, அப்ப இந்த பிரிவுகள் உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சோ 3 விதமான பிரிவுகளை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்தேன். முதலாவது, புதிய ஏற்பாட்டை 3 பிரிவுகளாக பிரித்தார்கள். எப்படி? சரித்திர புஸ்தகங்கள், அதுல 5, இரண்டாவது நிருபங்கள், அதுல 21, மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா அதாவது தீர்க்க தரிசன பகுதி, அதுல 1. சோ மொத்தம் 27 புத்தகங்களாக பிரித்தார். இரண்டாவது பிரிவு 4 காரியத்தின் அடிப்படையில் பிரிச்சாங்க. ஒன்று சரித்திரத்தின் அடிப்படையில், இரண்டாவது உபதேசத்தின் அடிப்படையில், மூன்றாவது தனி நபர்களுக்கு அதாவது தனி நபர் என்ற வரிசையின் அடிப்படையில், 4வது தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் பிரித்தார். 3வது ஒரு பிரிவு நாம் படித்தோம். அதுதான் சரியானதும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரிவாக இருக்கிறது. என்னென்ன? 1 நற்செய்தி நூல்கள். எத்தனை? 4. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். 2வது சபையின் சரித்திரம் அல்லது வரலாற்று நூல். அது எது? அப்போஸ்தலருடைய நடபடிகள். எத்தனை? 1. 3வது பிரிவு நிருபங்கள். மொத்த நிருபங்கள் 21. இது 3வது பிரிவு. இப்ப இந்த மொத்த நிருபங்கள் 21ஐ 2ஆக பிரிக்கலாம். ஒன்று பவுலின் நிருபங்கள், இன்னொன்று பொதுவான நிருபங்கள். எபிரேயரையும் சேர்த்து 14 நிருபங்கள் பவுலில் இருக்கிறார். மீதமுள்ள 7 நிருபங்கள் பொதுவான நிருபங்கள். ஏன் பவுலின் நிருபங்கள்? ஏனென்றால் there is a particular address. ஏன் பொதுவான நிருபங்கள்? there is no particular address. ஒரு குறிப்பிட்ட சபைக்கோ நபருக்கோ எழுதப்படாததால் அவை பொதுவான நிருபங்கள். அடுத்து 4வது பிரிவு தீர்க்க தரிசன புத்தகம். அது என்ன? அது என்ன? வெளிப்படுத்தின விசேஷம். சோ இவைகள் தான் புதிய ஏற்பாட்டின் பிரிவுகளாக இருக்கிறது.